முதல்ல இப்படி தான் கொடுத்தா, போதை நன்னா இருந்தது, நான் எடுத்துட்டேன் அப்படின்னு பேஷா திவ்யமாக சொன்னா. அம்பி, நான் நல்லவனாக்கும், நான் எந்த தப்பும் பண்ணலை, அரெஸ்ட் பண்ணுறேன், இதெல்லாம் நல்லா இல்லை, நன்னா இல்லை இதெல்லாம் அப்படின்னு உச்சத்தில் போகும்போது தான் சிவன் தெரிவார். அது மாதிரி இவனுக்கு சிவனையும் பார்வதியும் சேர்த்து காமிச்சப்ப தான் ஒத்துக்கிட்டான். நீ அம்பி இல்லடா, நீ அண்ணி என்றான்னு தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 2 கோடி ரூபா கேட்டோம், நீ கொடுக்கல, இப்போ ரெய்டு வந்துருச்சு. இப்போ இந்த ரெய்டுலேருந்து நீ தப்பிக்கணும்னா இன்னும் 2 கோடி ரூபா, மொத்தமாக நான் 4 கோடி ரூபா கொடுத்து. இது சென்னையில் பிரசாத் விசாரிக்கும் போது அவன் ஒரு படம் எடுக்கிறான். அந்த படத்தோட ஹீரோ வந்து ஸ்ரீகாந்த். இவன் இருக்கான். விசாரிக்கும் போது பார்த்தா இவன் அடிக்கடி பார்ட்டி நடத்துகிறான். இப்போ என்னடா பார்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் பார்ட்டி. 40 முறை 50 முறை யூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு அடிமையாகிட்டாங்க. இதெல்லாம் ராஜபோதைன்னு சொல்லுவாங்க. பிரதீப் யார்கிட்ட வாங்கினான்னா ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு கானா நாட்டுக்காரங்கிட்ட இருந்து வாங்கினாங்க. மிக பிரபலமான நடிகர்லாம் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச அந்த விரல் வித்தை நடிகர் ஒருத்தர், சிங்கர் ஒன்று வந்து சுசித்ரா லீக்ஸ். ஆமாம் ஆமாம். அது வந்து சொல்லுது, எல்லாரையும் சொல்லுது, விஜய் உட்பட எல்லாரையுமே சொல்லுது. அவர் இப்போ அரசியல் கட்சி தலைவர். கேரவான் லைஃப். இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் தனியாக இருக்காரு. ஏன்? அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது எது? வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அப்படின்ற மாதிரி. தனிமையில் இனிமை காண முடியாது, தனிமையை போதை நிரப்பும். இப்போ நமிதா வந்திருக்கு, கிருஷ்ணா வந்திருக்காரு, ஸ்ரீகாந்த் வந்திருக்காரு, ரோஜா கூட்டங்கள் நிறைய மாட்டம் இருக்கு. நமிதா பிஜேபியில் இருக்காங்க இல்லையா, அவங்க விட மாட்டாங்க. கையில் பொருள் மாட்டின்னு கொடுத்துன்னா நமிதா பிஜேபியில் இருந்தாலும் மச்சான்னு சொன்னாலும் தப்பிக்கவே முடியாதுங்கானும். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்களுடைய எக்ஸ் வலைத்தள பதிவு என்பது கவனிக்கும் பொழுது பல தகவல்களை நீங்க முன்னாடி கொடுத்துடுறீங்க, அதுவே வந்து பேசு பொருளா மாறிடுது. அப்ப நீங்க எக்ஸ் தலைவலத்தில் ஒன்று எழுதுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய செய்தி, ஒரு சம்பவம் நடக்க இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பா இந்த சினிமாவில் இந்த கொக்கைன் போதை பழக்கம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது கடந்த காலங்களில் பேசப்பட்டது. இப்ப நடிகர் ஸ்ரீகாந்த் மாட்டியிருக்காரு. அவரோட இதற்கு முன்னாடி இருந்த அதிமுக ஐடி பிரசாத்துக்கும் தொடர்பு. நீங்க ஒருபடி மேல போய் நடிகை நமிதாவையும் அந்த பட்டியலில் கொண்டு வந்திருக்கீங்க. என்ன சார் உண்மை? எங்க சேனலுக்கு பிரத்யேகமா சொல்லுங்க சார். நடிகை நமிதா வந்து இதுல வந்து விசாரணைக்குள்ள வராங்க. அதாவது இது எல்லாமே தம்பி உங்களுக்கு வந்து இந்தியா முழுக்க இப்போ தாவூத் இப்ராஹிம் வந்து மும்பை திரையுலக கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் போதை தான். இந்த கொக்கைன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கொக்கைன் இன்னும் நிறைய போதைகள் இருக்குது. கொக்கைன் பார்த்துருக்கீங்களா சார் நீங்கள்? பார்த்துருக்கேன், நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொக்கைன் சின்ன வயசில். ப்ரௌன் சுகரு, கொக்கைனு, ஹெராயின்னு எல்லாமே இருக்குது. ப்ரௌன் சுகர் நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், கொக்கைன் ரொம்ப ரேரு. அதே மாதிரி ஹெராயின், இது எல்லாமே வந்து ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் ஒரு பகுதி இருக்குது. சட்டம் வந்து அங்கே போகவே போகாது. அந்த இடத்துல வந்து இப்போ மணிப்பூரில் கூட அது இருக்குது. அந்த மாதிரி பகுதிகளில் விளையக்கூடிய ஒரு மலரில் இருந்து எடுக்கக்கூடியது தான் இது எல்லாமே டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். இது அங்கேருந்து உலகம் ஃபுல்லாக போகும். இதுதான் வந்து தீவிரவாதத்தோட பேஸ். எல்லா தீவிரவாத இயக்கமும், உலகத்தில் இருக்க எல்லா இயக்கமும் இது வந்து யூஸ் பண்ணும். இது வந்து கடத்தும், விற்கும், எல்லா வேலையும் பண்ணும். ஸோ இன்றைக்கி வந்து தாவூத் இப்ராஹிம் வந்து மும்பை திரையுலக கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா த்ரூ கொக்கைன் தான். கொக்கைன் சப்ளை தான். கொக்கைனில் அடிக்ட் ஆகாதவங்க மெத்தபெட்டமைன்னு இப்போது லேட்டஸ்ட்டாக மெத்தபெட்டமைன்ற ஒரு அதை விட ரொம்ப சாதாரணமான ஒரு போதை. ஆனால் கொக்கைன் ஹை, இதெல்லாம் தான் வந்து உங்களை வந்து அடிமையாக்கிடும். நீங்கள் வந்து அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்பீங்க. இந்த பாலிவுட் சினிமாவில் போதை பழக்கம் இல்லையா, நடிகைகளை கண்ட்ரோலில் கொண்டு வர்றது. பாலிவுட் சினிமா மட்டும் இல்லை, சென்னை நகரில் இயங்கக்கூடிய பார்கள்,
அதில் வந்து கொக்கைன் சப்ளை பண்ணப்படுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளரும் ஒரு டிசியும் அண்ணா நகரில் டிசியாக இருந்தார், அவர் பேரை சொல்ல விரும்பல. சரி. அந்த பத்திரிகையாளரும் டிசியும் வந்து கொக்கைன் வந்து ஒரு 2 கிலோ பிடிச்சிடுறாங்க. அவங்க பிடிச்சிட்டு அந்த லோடு இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சுக்கிட்டு அவங்க விற்றுக்கிட்டு இருந்தாங்க. விற்கிறதுக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்திருந்தாங்க. அது வந்து பெசன்ட் நகரில் இருந்தது. அந்த அப்பார்ட்மெண்ட் ஒன்று, வேளச்சேரியில் ஒரு அப்பார்ட்மெண்ட், 2 அப்பார்ட்மெண்ட்டு. 2 அப்பார்ட்மெண்ட்லேயும் வச்சு ஐஆர்எஸ் அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் அதிகாரி, அவங்களுக்கு எல்லாருக்கும் கொக்கைன் கொடுப்பாங்க. அங்கே வரக்கூடிய அந்த அதிகாரிகள் வந்து கொக்கைனுக்கு அடிமை ஆகிடுவாங்க. அடிமையானதுக்கப்புறம் இவங்க சொன்னதெல்லாம் கேட்பாங்க. இவங்க வந்து சென்னை நகரில் இருக்க எல்லா பில்டரையும் மிரட்டுவாங்க. மிரட்டி உங்கள் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து பயந்து காசு கொடுத்துட்டான்னா ஓகே, இவங்க கேட்பாங்க ஒரு 2 கோடி கொடு, 1 கோடி கொடு அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு ட்ரையோவாக இருந்தது. ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு டுபாக்கூர் பத்திரிகையாளர், அதுக்கப்புறம் அந்த டுபாக்கூர் பத்திரிகையாளரோடு சேர்ந்து ஒரு கட்சியுடைய மாநில தலைவர், அவர் இப்போ பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க, அவர், அந்த மாநில தலைவர், இந்த டுபாக்கூர் பத்திரிகையாளர், இவர் வந்து ஜெயிலுக்கே போயிட்டு வந்தவர். இல்லை, ஆனால் கரெக்டாக அடையாளம் கொடுக்குறீங்க. டிசி வந்து ஒரு நீதிபதியுடைய புள்ளியாக இருந்தவர், அவர் டிசி. 3 பேரும் சேர்ந்து பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு. பண்ணி பெரிய அளவுக்கு போச்சு. அது போய் அவங்க இப்போ அந்த பில்டரை மிரட்டினோன்னா அவன் 2 கோடியோ 1 கோடியோ தரல அப்படின்னா உடனே இடி ரைடு அவங்க வீட்டுக்கு போவோம். எப்படி இவங்க ஃபைல் ஃபுட்டப் பண்ண சொல்லுவாங்கன்னா, இப்போது பிரகாஷ்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரகாஷ் வந்து உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவர், உதயநிதியோட பிளாக் மணியை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு ஃபைல் போகும் டெல்லிக்கு. உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவர், உதயநிதியுடைய பிளாக் மணியை அவர் ஹேண்டில் பண்ணுறாரு, பினாமின்னு போன உடனே டெல்லி என்ன பண்ணோம், ஒரு கோ டு ரெய்டுன்னு ஓகே பண்ணுறோம். அப்போது ரெய்டு போகும். ரெய்டு போனோன்னா மறுபடியும் அவங்க அதே ஆளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இவ்வாறு நாங்கள் சொன்னோம், ஒரு 2 கோடி ரூபா கேட்டோம், நீ கொடுக்கல, இப்போ ரெய்டு வந்துருச்சு, இப்போ இந்த ரெய்டுலேருந்து நீ தப்பிக்கணும்னா இன்னும் ஒரு 2 கோடி ரூபா, மொத்தமாக நான் ஒரு 4 கோடி ரூபா கொடுத்துருவான். அவன் கொடுத்துருவான். இது நடந்தது கடந்த காலங்களில். இது நடந்தது. இது சென்னையில். இது எப்படி சினிமாவை நோக்கி எப்படி வந்தது? இது சென்னையில். இந்த கலாச்சாரம் வந்து, இந்த போதை கலாச்சாரம் வந்து எல்லா பெரிய பார்களிலும் உண்டு. ஹை கிளாஸ் பார் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பார்லெல்லாம் உண்டு. அந்த பார்களில் எல்லாத்துலேயுமே போதை மருந்து கலாச்சாரம் உண்டு. இப்போது ஒரு டிஜிபி இருக்கார், அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. அந்த டிஜிபியோட மகள் வந்து சினிமாவில் நடிக்கிறாங்க. அந்த மகள் போகக்கூடிய பார்லேயும் அது இருந்தது. ஒருத்தர் சென்னை நகர சிட்டி கமிஷனராக இருந்தார், அவரோட மகள் அதே பாருக்கு போகும், அந்த பார்லேயும் இது இருந்தது. அதே மாதிரி இந்த சென்னையில் வந்து டாப் கிளாஸ் பார்லாம் இருக்கு இல்லையா, எல்லா பார்லேயுமே வந்து இந்த பழக்கம் என்பது இருக்கும். இது வந்து 1 கிராம் வந்து 1 கிராம் கொக்கைனோட விலை வந்து வெளி மார்க்கெட்டில் 12,000 ரூபாய். இவங்க வாங்கிறது வந்து 7,000 ரூபாவோ 8,000 ரூபாவோ வாங்குவாங்க. வாங்கிட்டு 12,000 ரூபாய்க்கு விற்பாங்க. இதில் ஒரு கிராமில் உங்களுக்கு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் கிடைக்கும். இது ஒரு ப்ராஃபிட்டு, இது ஒரு புஷிங், இது ஒரு புஷிங், ரைட்டா? அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இது நீக்கமாற நிறைஞ்சிருக்கு. இந்தியா ஃபுல்லாக இருக்குது. டெல்லியில் இருக்குது, பொம்பையில் இருக்குது, கல்கட்டாவில் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது. என்ன துரதிர்ஷ்டம்னா, இது இப்போது பல பார்களில் அடிதடி நடக்கும். அந்த அடிதடியிலலாம் காரணம் வந்து இந்த போதைப்பொருள் தான். ஆனால் அது வந்து ஒரு சாதாரண வழக்காக போயிடும். பல விஐபி ஆட்கள்லாம் அதில் வந்து சம்மந்தப்படுவாங்க. சமீபத்தில் ஒரு பாரில் பெரிய அடிதடி நடந்து விஐபி ஆட்கள்லாம் சம்மந்தப்பட்டு ஒரு முக்கியமானவருடைய பையன் வந்து அடித்து காலியாகி, ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் ஓனரோட பையன் அவன் அடித்து காலியாகி எல்லாமே பிரச்சனையாச்சு. அது இதெல்லாமே ஆச்சு. அப்படி ஒரு பாரில் ஒரு பிரச்சனை நடந்துதான். நுங்கம்பாக்கத்தில் ஒரு பாரில் பிரசாத் அப்படின்றவரும், தூண்டில் ராஜா அப்படின்றவரும், இன்னொருத்தர் அஜய் வாண்டையார் அப்படின்ற ஒருத்தரும், இவங்க 3 பேரும் சம்மந்தப்பட்ட ஒரு அடிதடி வந்து நடக்குது.
கருணாஸ் வந்து ஒரு இயக்கம் வச்சுருந்தார். முக்குளத்தூர் புலிப்படையா? முக்குளத்தூர் புலிப்படையோடு சேர்ந்து ஒரு இயக்கம் வச்சுருந்தார், இது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்குன்னே. காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் அவர் 24 மணி நேரம் அங்கேயே தான் இருப்பார். அவருக்கு ஏன் மெம்பர்ஷிப் கொடுத்தான்னு காஸ்மோபாலிட்டன் கிளப்பே நொந்து போகிற அளவுக்கு அங்கே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பார். டிஃபெண்டர் அப்படின்னு ஒரு இயக்கம் வச்சுருந்தார். டிஃபெண்டர்னால் எல்லாத்தையும் போய் பாதுகாக்கிறவங்க அப்படின்னு. அதில் இந்த அஜய் வாண்டையார் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. இவங்க வந்து அதை விட்டு பிரிஞ்சு பாண்டியாஸ்னு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இயக்கம் ஆரம்பிச்சுட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒன்று பண்ணுறாங்க. அதாவது ஒரு சாமியார் ஒருத்தர், ஃபாரின் சாமியார் ஒருத்தர் 200 ஏக்கர் நிலத்தை வந்து கொல்லிமலையில் வாங்கி போடுறாரு. அந்த 200 ஏக்கரை இவங்க அடித்து பிடுங்குறாங்க அந்த சாமியார்கிட்ட. அந்த பஞ்சாயத்தை வந்து பஞ்சாயத்து தொடர்பாக ஒரு சர்ச்சை வருது. அந்த சர்ச்சையை வந்து ஒரு பாரில் வச்சு இவங்க தீர்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தங்க கூட இவங்க தகராறு பண்ணுறாங்க. ரைட்டா? அவன் ஒரு டிஎஸ்பியுடைய பையன். அந்த தகராறு முத்தி போய் பாட்டிலெலாம் அடித்து உடைச்சி அந்த பார் டேபிள் கீபிள்லாம் அடித்து உடைச்சி பிரச்சனையாகுது. அப்போது பிரசாத் வந்து போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அஜய் வாண்டியார் அதுக்கு மேலே போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆள். இவங்க கலட்டா பண்ணுறதோட போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் கலட்டா பண்ணுறாங்க, நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். அப்போது கமிஷனர் அருண் தூக்கி எல்லாரையும் உள்ள போடுன்ட்டார். பிரசாத் விசாரிக்கும் போது அவன் ஒரு படம் எடுக்கிறான். அந்த படத்தோட ஹீரோ வந்து ஸ்ரீகாந்த். அவனை வந்து பிரசாத் வந்து ஏடிஎம்கே ஐடி விங் செக்ரட்டரியாக இருக்கான். பெரிய வெல் ஆஃப் ஃபேமிலி, மதுரையில் ஏடிஎம்கேயோட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். இவன் ஏடிஎம்கே ஐடி விங்கில் பெரிய பொறுப்பு இவனுக்கு கொடுக்குறான். இவன் இருக்கான். விசாரிக்கும் போது பார்த்தா இவன் அடிக்கடி பார்ட்டி நடத்துகிறான். யார்? பிரசாத். இப்போ என்னடா பார்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் பார்ட்டி, கொக்கைன் பார்ட்டி. அவனுக்கு இவன் வந்து ஒரு 15 லட்ச ரூபா பணம் தரணும் ஸ்ரீகாந்துக்கு. அந்த பணத்தை கேட்க இவன் வரும்போது பார்ட்டியில் வந்து பெரிய அளவுக்கு வரான். பார்ட்டியில் வச்சு இவனுக்கு கொக்கைன் கொடுக்குறாங்க. கொக்கைன் அவன் யூஸ் பண்ணுறான். 40 முறை 50 முறை யூஸ் பண்ணியிருக்கான். சட்டப்படி தப்பு இல்லையானா? அது இல்லை, கொக்கைன் வச்சுக்கிறதும் தப்பு, யூஸ் பண்ணுறதும் தப்பு. யூஸ் பண்ணுறதும் தப்பு. இப்போது நம்ம காலேஜ் டேஸ்லலாம் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம போனோன்றதுக்கு காரணம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு அடிமையாகிட்டாங்க. இதெல்லாம் ராஜபோதைன்னு சொல்லுவாங்க. ஹெராயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அப்படியே போதையிலே இருக்கும். ஹெராயின்லாம் அப்படியே போதை ஃபுல்லாக இருப்பான். இந்த மாதிரி இந்த போதை பழக்கம் எல்லாமே வந்து மூளையை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது தான். உன் மூளையை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற அளவுக்கு நீ வசதியாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும். அப்போ தான் உன்னால் மூளையை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். நம்மளை மாதிரி அன்றாட கூலிக்காரங்க எல்லாரையும் மூளையை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்ற யோசனையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் அது. இப்போ ஸ்ரீகாந்த் மாட்டியிருக்காரு, அடுத்து சிறை. நீங்கள் நமிதா அவர்களையும் நீங்கள் சுட்டி விசாரணையில் இருக்காங்க. அவங்க நமிதா வந்து விசாரணையில் இருக்காங்க. இன்னொரு பையன் கிருஷ்ணான்னு ஒரு பையன், அவனும் மாட்டியிருக்கான். அவன் யூசர்ன்னு சொல்கிறான். இவங்கெல்லாம் வந்து பிரதீப் அப்படின்னு ஒரு பையன்கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. பிரதீப்ன்ற பையன்கிட்டேருந்து பிரசாத் வாங்கினா பிரசாத் தான் சப்ளை பண்ணுறான் இவங்களுக்கு எல்லாருக்கும். பிரதீப் யார்கிட்ட வாங்கினான்னா ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு கானா நாட்டுக்காரங்கிட்டேருந்து வாங்கினான். கானா, இஸ் ஃப்ரம் கானா. அப்போது நீங்கள் அப்படியே போங்க, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்துடும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போது ஹேமா கமிட்டி மாதிரி, ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து இதில் வந்து ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திச்சு கேரளாவில். அந்த மாதிரி இது வந்து இந்த சென்னை நகர போலீஸ் வந்து ஸ்ரீகாந்தை பிடிச்சிருக்கு இல்லையா, இது அடுத்தது யார் அடுத்தது யாருன்னு நிறைய பேரை கொண்டு வரும். நீங்கள் பாருங்கள், மிக பிரபலமான நடிகர்லாம் மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச அந்த விரல் வித்தை நடிகர் ஒருத்தர் இருக்கார், அவர் இதில் எக்ஸ்பர்ட்டான். விரல் வித்தை நடிகர் அவர் எக்ஸ்பர்ட்டான். அப்புறம் நம்ம ஒரு பொண்ணு சிங்கர் ஒன்று வந்து சுசித்ரா லீக்ஸ், ஆமாம் ஆமாம் ஆமாம், அது வந்து சொல்லுது, எல்லாரையும் சொல்லுது.
பயிரும் ஆமா விஜய் உட்பட அந்த மாதிரி சொல்றேன். விஜய் உட்பட எல்லாரையுமே சொல்லுது அது. அவர் இப்போ அரசியல் கட்சி தலைவர் வர இவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரைவேட் லைஃப் இருக்கும், அந்த லைஃபுக்குள்ளே யாரும் நுழைய முடியாது, கேரவான் லைஃப். இப்போது விஜய் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் தனியாக இருக்கார். ஏன் ஏன் எது சார் 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் வீடு தனியாக இருக்கார்? ஏன்? அப்போ அங்கே அந்த அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது எது? வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அப்படின்ற மாதிரி தனிமையில் இனிமை காண முடியாது, தனிமையை போதை நிரப்பும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. இப்போ இனி வருவாங்க. இப்போ நமிதா வந்திருக்கு, கிருஷ்ணா வந்திருக்காரு, ஸ்ரீகாந்த் வந்திருக்காரு, ரோஜா கூட்டத்தில் நடித்தவர் மூலமாக ரோஜா கூட்டங்கள் நிறைய மாட்டம் இருக்குது. நடிகைகள் கூடவா சார் போதைக்கு ஆளாவாங்க? இது வந்து ஜஸ்ட் ஸ்மெல்லிங் தான். அது கொக்கைன் வந்து அவ்வளோதான், ஸ்மெல்லிங்கே உங்களை தூயின் போயிடும். பம்பை கடக்கும்னு சொல்லுவாங்க, அதாவது பம்பை யாரை கடந்து தான் சபரிமலைக்கு போவாங்க. அந்த மாதிரி இது வந்து பம்பையை கடக்க வச்சிடும். இப்போ நான் ஒரு இதில் நாளைக்கு நாளன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஹேங் ஓவர் ஆவார். அதனால தான் கடந்த காலங்களில் இந்த விரல் வித்தை நடிகர்ன்றது சரியா ஷெடியூலுக்கு வர மாட்டாருன்றது இதான் காரணமா? ஆமாம், உங்களுக்கு எந்த டிசிப்ளினும் இருக்காது, உலகமே உங்களுக்கு தெரியாது, அப்படியே மிதந்துன்னு இருப்பீங்க. அப்போ நீ கொடுத்த கால் ஷீட் உனக்கு எங்கே தெரிய போகுது? உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க கேமராவோட, இவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட்டு லைட்டிங்கோட காத்துக்கிட்டு இருப்பாங்க, உனக்கு எப்படி தெரியும்? பணம் போட்ட ப்ரொடியூசர் காத்துட்டு இருப்பாரு, அதெல்லாம் உனக்கு தெரியாது, போயிட்டே இருக்க வேண்டியது. ஆனால் இதில் இறுதி கேள்வி, திரு விஜய் அவர்கள் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டார் இல்லையா? நான் இப்போ விஜயை பற்றி சுசித்ரா லீக்ஸில் வந்தது தான் சொன்னேன். இன்னும் வந்து போலீஸ் விசாரணையில் வரல. இன்னும் போலீஸ் விசாரணையில் வரும். அதுக்கெல்லாம் நிறைய எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க இப்போ போலீஸ். நீங்கள் கொக்கைன் ஒரு ட்ராப் இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ண பவுடர்லேருந்து ஒரே ஒரு சின்ன துளி இருந்தால் போதும், அது கொக்கைனா, ஹெராயினா, ப்ரௌன் சுகரா, மெத்தப்பெட்டமைனா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. இவ்வளோ மோசமாகிடுச்சு சார் தமிழ் சினிமா. எனக்கு தெரிஞ்ச விஜயகுமார்னு ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் இருக்கார், அண்ணா நகர் ரேஞ்ச். அவர்லாம் கிங் ஹார்ட் எக்ஸ். அவர் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுவார், ஆம்ஸ்ட்ராங் கேஸை. அவர்லாம் எக்ஸ்பர்ட்டு இதை ஹேண்டில் பண்ணுறது, அவ்வளோ எக்ஸ்பர்டைஸ் அவர் போதை மருந்து ஹேண்டில் பண்ணுறது. இப்போது தமிழகத்தில் இந்த ஆட்சி வந்தப்புறம் வந்து போதைப்பொருள் வந்து எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருச்சு. கஞ்சா இல்லாத இடமே இல்லை, ரைட்டா? அதாவது இன்றைக்கி வந்து பைக் ரேஸ் ஓட்டுறானுங்க பசங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாம் இதில் தான். இதை நாங்கள் எங்கள் லாங்குவேஜில் என்ன சொல்லுவோம், அந்த போதைக்கான அடிமை ஆகிறது வந்து டர்க்கின்னு. டர்க்கி டர்க்கி ஆகிறாண்டா அப்படின்னா போதை வந்து இல்லாமல் அடிச்சுட்டு அடுத்த டோஸ் கிடைக்காம வெயிட் பண்ணுறேன்னு அர்த்தம் டர்க்கி. இந்த டர்க்கி முடிஞ்சு ஒரு போதை அடித்த உடனே ஒரு கிக்கு வரும், அந்த கிக்கு தான் பைக்கெல்லாம் பறக்க வைக்கிறது. அப்போ இனி வரும் காலங்களில் நடிகைகளும் வருவாங்க, பலர் சிக்குவாங்க இல்லையா? பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். இன்னும் யார் யார் இது வந்து நிறைய பேரை சிக்குவாங்க, நிறைய பேர் மாட்டுவாங்க. இது வந்து கமிஷனர் அருண் எடுத்த மிக சிறந்த நடவடிக்கை போதைப் பொருளுக்கு எதிராக. ஆனால் அதுக்குன்னு ரொம்ப கட்டாயமாக இழுத்துட்டுலாம் போகிறாங்க சார் நடிகர் ஸ்ரீகாந்த். அப்படின்னு அவெல்லாம் ஒத்துக்கலையே. முதல்ல மிஷினை வச்சு அவன் வீட்டில் இந்த இதை எடுத்து ப்ரூஃப் பண்ண அப்புறம் தான் ஒத்துக்க. ஓ அப்படிங்களா? ஆரம்பத்தில் ஒத்துக்கல. நான் நல்லவனாக்கும் சுக்லாம் பரதனம் தானே அவன். அப்படிங்களா? நான் நல்லவனாக்கும், நான் எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணுறேன், இதெல்லாம் நல்லா இல்லை, நன்னா இல்லை இதெல்லாம் அப்படின்னா நான் உட்கார வச்சேன். நான் விஜயகுமார் உட்கார வச்சார், அப்போ தான் ஒத்துக்கிட்டான். மந்திரம் ஓதுன பிறகு தான் ஒத்துக்கிட்டாரு. மந்திரம் ஓதிண்டு சிவனையும் விஷ்ணுவையும், சிவன் இந்த போதையில் உச்சம் என்ன தெரியுமா, சிவனை பார்க்கறது. கஞ்சா போதையில் உச்சத்தில் போகும்போது சிவன் கைலாயநாதர் கைலாசமே போயிடுவாங்க. உச்சத்தில் போகும்போது தான் சிவன் தெரிவார். அது மாதிரி இவனுக்கு சிவனையும் பார்வதியும் சேர்த்து காமிச்சப்ப தான் ஒத்துக்கினான் ஸ்ரீகாந்த். வர்றாம்பி, நீ வடகலையா தென்கலையா தெரியாது, ஆனால் இது வார் சூப்பர் கலை வச்சுட்டு இருக்க, நீ 10 தான். ஆமாம், அப்போ தான் ஒத்துக்கின. ஆமாம் சுவாமிகளே,
நான் ஒரு 4-5 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், ஒரு 40-50 ரூபாய் வாங்கியிருக்கேன். இவாட்டேருந்து வாங்கினேன், இவா கொடுத்தா, இதுக்காக போனேன், முதல்ல இப்படி தான் கொடுத்தா, போதை நன்னா இருந்தது, நான் எடுத்துட்டேன் அப்படின்னு பேஷா திவ்யமாக சொன்னா அம்பி. நீ அம்பி இல்லடா, நீ அண்ணி என்றான்னு தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. நமிதா பிஜேபியில் இருக்காங்க இல்லையா, அவங்க விட மாட்டாங்க. அது அவங்க யார் விடுறது, மெஷின் தான் இருக்க, கையில் பொருள் மாட்டின்னு கொடுத்துன்னா நமிதா பிஜேபியில் இருந்தாலும் மச்சான்னு சொன்னாலும் தப்பிக்கவே முடியாதுங்கானும், மாட்டின்ருவா. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார், வணக்கம் சார். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.